அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இந்த இதுல ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருக்காமா? டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் அண்ட் டிரான்ஸ்போர்டேஷன் டிசிஷன். Any questions, ma? இல்ல சார். ஓகேமா. ஓகே. ஸோ நான் எப்படியும் டைம் இருந்தா அது ரிவிஷன் பண்ணலாம்னு நினைச்சேன். அதர்வைஸ் எனிஹோ பிஃபோர் அந்த எக்ஸாம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ்ல டெஃபினெட்லி ஐ வில் டூ எந்த மாதிரி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ நம்ம பார்க்குறோம், இதுல டிஸ்கஷன்ல எல்லாமே கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதுல ரிலேட்டட் டேர்ம்ஸ் தான் கொஸ்டின் வரும் பேஸ்ட் ஆன் த ப்ரியர் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ எம் டெல்லிங். ஏன்னா இப்போ ஆன்லைன்ல எந்த மாதிரி இது பண்ணுறதுனால இது கண்டிப்பா எம்சிக்யூ தான், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான். ஸோ வாட் ஆர் த மோட்ஸ் ஆஃப் அப்படின்லாம் கேட்க மாட்டாங்க. வாட் ஆர் த மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன், இந்த இதுக்கு எது சூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பெட்ரோலியம்க்கு எப்படி சூஸ் ஆகும், வாட் மோட் யூ சூஸ், வாட் இஸ் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ நம்ம வந்து வி ஷுட் பி சே ஓகே பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ்னா சீப் அண்ட் பெஸ்ட் வந்து நமக்கு சேஃப்டி வைஸ்லாம் பார்க்கும்போது பைப் லைன் அந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் டிப்ளமேட்டிக்காக தான் இருக்கும் சப்ளை செயின்ல. ஓகேவா? ஸோ வாட் எவர் வி ஆர் டிஸ்கஸிங் அதெல்லாம் கொஞ்சம் அப்படி ரீகேப் பண்ணுங்க. நான் மேபி லாஸ்ட் இல்லைன்னா லாஸ்ட் பட் ஒன் செஷன்ல கொஞ்சம் டிப்ஸ் கொடுக்கலாம் ஃபார் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. ஓகேவா? ஏன்னா எனக்கு வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இது இந்த சப்ஜெக்ட் கொண்டு போகக்கூடாது, நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக கொண்டு போகணும்னு தான் போகிறது. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கடைசி ஒரு செஷன்ல வில் கிவ் சம் த்ரோ சம் லைட் ஃபார் யூ டு ப்ரிப்பேர் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். ஓகேவா? எப்படின்னு பார்ப்போம். ஏன்னா நம்ம நார்மலாக சும்மா பார்த்துட்டே இருந்திருப்பீங்க, அதில் நம்ம கேட்பான் அது பார்த்தீங்கன்னா யூனிட்டைசேஷன் தான் நம்ம படிச்சதா இருக்கும், அதுக்கு ரிலேட்டடாக தான் கேட்டிருப்போம். பட் அங்கே வச்சு நம்மளால யோசிச்சுட்டு முடிக்கக்கூடாது. ஓகே பேலடைசேஷன் கண்டெய்னரைசேஷன் அந்த மாதிரி தான் இருக்கும் எல்லாமே. ஓகேவா? பட் லெட் மீ டூ தட் ரீகேப் ஹவு டு அப்ரோச் எக்ஸாம்ஸ்னு பிஃபோர் த லாஸ்ட் செஷன். அதுல கொஞ்சம் அட்டென்டிவா இருங்க. ஓகேவா? Anyhow, still we have more classes, no worries. But thought of telling you all. ஓகேம்மா. விக்னேஷ் நீங்க அட்டெண்டன்ஸ் எடுத்துருங்கம்மா. ஓகே சார். Okay, transportation நம்ம பார்த்துட்டோம். பட் நான் டுடே வாட் we are going to see is something aligned to transportation. Okay, or key factors. Now transportation, the mode of transportation we saw, and what are the advantages and disadvantages of particular mode. In each mode there is pros and cons, right? So somewhere safety is not there, somewhere time duration, somewhere it is cost oriented. So everywhere there is some pros and cons. Considering all this, there are some decisions we have to take for our business. What should I do? Right. So to align with this modes of transportation and advantages and disadvantages, now we are going to see next topic called transportation cost and transportation decision. Transportation cost and transportation decision. இது சின்ன டாபிக் தான். We can cover it. Maybe if you have some conversation or interactive session, then it may go for long run. அப்படி இல்லைன்னா கூட something after this point I wanted to discuss with you. ஏன்னா
முன்னாடி நிறைய படிச்சிருக்கோம். அதுல something I just wanted to have quick kind of revision because exam point of view I want to make you ready. The primary agenda is to make you understand all the things, and end of the day exam point of view கொஞ்சம் பார்க்குறோம். அதுக்கு கொஞ்சம் இது வரைக்கும் பார்த்ததுல எந்த மாதிரிங்கிறது லைட்டா ஒரு சின்ன ரீகேப் பண்ணிக்கலாம். ஃபைன். Now let us move on. Transportation cost னு வரும்போது what are the factors which we are normally see? The distance. Distance, exactly. Only distance. Next. Quantity. Distance, quantity. Next one. Time. Time, exactly ma. Distance, quantity, time. Any other coming into your mind? Yeah, characteristics of goods. Correct. Then ஏன்னா சம்திங் நான் டெஃபினட்டா இதுல தான் பண்ணணும். பேஸ்ட் ஆன் திஸ் பர்டிகுலர் டைப் ஆஃப் கூட்ஸ் ஐ கேன் யூஸ் ஒன்லி ஸ்பெசிபிக் டைப் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஓகே, வேறமா? Okay, let me share the screen. What are the factors which we see? Factors influence the transportation cost. Transportation cost என்னெல்லாம் derive பண்ணும்? Factors influence. ஒன்னு வந்து mode. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்ததே mode தானே. When we say mode, cost வந்து varies for each mode. நான் பைப்லைன்ல கொண்டு போனா வேற காஸ்ட் இருக்கும், ரோட்வேஸ்ல கொண்டு வந்தா வேற காஸ்ட், வாட்டர்ல வந்தா வேற மாதிரி காஸ்ட், அண்ட் ஏர்ல வந்தா வேற காஸ்ட். இன்ஃப்ளூயன்சிங் த டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து மோட். தென் டிஸ்டன்ஸ். சம்மன் செட் ரைட்லி. நான் இங்க இருந்து பக்கத்துல கொண்டு போறதுக்கும் தூரத்துல கொண்டு போறதுக்கும் there are huge difference. Volume, quantity, someone talked about quantity, correct. ஏன்னா இவ்வளவு வால்யூம் கொண்டு போகணும் சார், என்ன சார் லோடு இவ்வளவு இருக்கு, கேஷுவல் அந்த மாதிரி சொல்லுவோம். இப்ப இதுலயே நிறைய டைப்ஸ் ஆஃப் காஸ்ட்லாம் வரும், அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸ்ல பார்க்கலாம். தென் லொகேஷன். இப்போ ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் நான் சென்னைக்கு கொண்டு வர்றதுக்கும் சென்னைக்கு பக்கத்துல கொஞ்சம் தள்ளி ஒரு ஏரியாவுக்கு கொண்டு போறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஏன்னா சென்னை டைரக்டா எனக்கு கனெக்டிவிட்டி இருக்கு. பட் சென்னையில இருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தள்ளி நீங்க சொல்றீங்க அப்படின்னா அங்க கனெக்டிவிட்டி கிடையாது. Then based on location, the transportation cost is decided. ஸோ மெயினாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது மோடு, டிஸ்டன்ஸ், வால்யூம், லொக்கேஷன். என்னோட பிஸ்னஸில் நான் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு இவ்வளோ காஸ்ட் அப்படின்னு சொன்னேன்னா அப்போ அந்த காஸ்ட்டை டிசைட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ் நான் பார்க்குறேன் அப்படின்னா மோடு, டிஸ்டன்ஸ், வால்யூம், லொக்கேஷன் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் என்னோட டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் வந்து டிட்டர்மைன் பண்ண முடியும்.
ஓகே, டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட். டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் சொல்லியாச்சு, அதுல என்ன மறுபடி ஃபர்தர் டைப்? Again, I am telling there are two types of cost. One is fixed cost and variable cost. நீங்க எனி மோட் எடுத்துக்கோங்க, மோடா இருக்கட்டும், டிஸ்டன்ஸா இருக்கட்டும், வால்யூமா இருக்கட்டும், லொகேஷனா இருக்கட்டும், minimum there will be some one cost that they called as a fixed cost. நான் சொல்றேன் கிலோமீட்டருக்கு இவ்வளவுன்னு சொல்லிடுறோம். ஓகே, அப்போ கிலோமீட்டருக்கு எவ்வளவு? என்னோட ஃபேக்டரியும் உங்க ஃபேக்டரியும் நெக்ஸ்ட் நெய்பர், இங்க இருந்து அங்க கொண்டு போறதுக்கு நானா, அப்போ அது 1 கிலோமீட்டர் கிடையாதுப்பா, அடுத்த கேட்டுப்பா, இதோட பின் கேட்ல அவங்க ஃபேக்டரி இருக்கு. ஓகே, 1 கிலோமீட்டர் கிட்ட வரல அப்படின்னா நான் ஃப்ரீயா கொடுப்பேனா? there is some fixed minimum cost I will charge when I do service in terms of transportation. எல்லாத்தையும் இவ்வளவு குவான்டிட்டிக்கு இவ்வளவு, இல்ல இந்த கிலோமீட்டருக்கு இவ்வளவு, எல்லா மோட்லயும் நான் ஒரு டைப் வச்சிருப்பேன். So there is some fixed cost involved. அதுக்கப்புறம் வேரியபிள் காஸ்ட். வேரியபிள் காஸ்ட் வந்து டிபெண்ட்ஸ் தான். எப்படின்னா கிலோமீட்டர் பேஸ் பண்ணி நான் சொன்னேன் இல்லையா, அதுக்கப்புறம் வால்யூமை பேஸ் பண்ணி ஒரு லிமிட்டுக்கு மேல போகும்போது அதை நான் வேரியபிளா கன்வெர்ட் பண்ணேன், இவ்வளவுக்கு இவ்வளவு கொடுங்க சார் அப்படின்னு. ஏன்னா நான் ஆல்வேஸ் வந்து நான் ஃபிக்ஸடா வைக்க முடியாது எப்பவுமே. there are scenarios where we have to go little flexible. ஏன்னா நான் ஒரு கைண்ட் ஆஃப் சர்வீஸ் ஆஃபர் பண்றேன், அப்போ வந்து அதே ப்ரொபோஷனல் எல்லாத்துக்கும் ஃபிக்ஸட் இவ்வளோ அமௌண்ட் கேட்க முடியாது. அப்போ ஒரு லிமிட்டுக்கு மேல என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் காஸ்ட் ரெடியூஸ்லாம் ஆகும். ஓகே சார், இத்தனை கிலோமீட்டருக்கு மேல போனீங்கன்னா ஓகே நான் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். இது எல்லா பிசினஸ்லயும் ஜென்ரலா நடக்கிற மாதிரி. அண்ட் அகைன் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த சப்ளை செயின் ப்ரொவைடர் ஆர் சர்வீஸ் ப்ரொவைடர். அதுல இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஒரு பிரான்ச்சை யார் ஒரு சர்வீஸ் எடுத்து பண்றாங்களோ இட் டிபெண்ட்ஸ். ஏன்னா அகைன் அங்க வந்து டிமாண்ட் பேசிஸ்லாம் இருக்கு. சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா டிமாண்ட் ஜாஸ்தியா இருக்கும். சென்னையில திடீர்னு வாட்டர் ஷார்டேஜ் அப்படின்ட்டான்னு வச்சுக்கோங்களேன், டேங்கர்ஸ்க்கு அவ்வளோ டிமாண்ட் இருக்கும். அப்போ டேங்கருக்கு வந்து அவன் வைக்கிறது தான் ரேட்டு அன்னைக்கு. சார் டேங்கருக்கு இப்போ இவ்வளவு ஆகும் சார்ஜஸ், ஏன்னா தட் இஸ் பேஸ்ட் ஆன் டிமாண்ட். ஓகே, இது வந்து இட் வேரிஸ் பேஸ்ட் ஆன் த சிச்சுவேஷன்ஸ் எவ்ரி திங். அண்ட் அகெயின் த சர்வீஸ் ப்ரொவைடர். சில சர்வீஸ் ப்ரொவைடர் டிஃபால்ட்டாக இருப்பாங்க, ஒன்றும் கிடையாது. இப்போ நம்மளோட டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்னு சொல்லும்போது irrespective of goods, passenger also consider passenger as a goods. ஓகேவா? ஏன்னா அதுவும் கம்யூட்டிங் தான், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்றாங்க. இப்போ நான் வந்து ரெகுலரா தூத்துக்குடி போயிட்டே இருப்பேன், சென்னை டு தூத்துக்குடி. whether the ticket rate is fixed, yes it is fixed in train but not in bus. கவர்மெண்ட் பஸ்ல ஃபிக்ஸ்டு, பிரைவேட் பஸ்ல நாட் ஃபிக்ஸ்டு. ஏன்னா இது அவங்க வந்து எப்படின்னா டிமாண்ட் சப்ளை பேஸ் பண்ணி. ஈவன் இன் ட்ரெயின் தே brought the concept of kind of premium மாதிரி கொண்டு வந்திருக்காங்க நிறைய. ஒரு சில ட்ரெயின்ல வந்து ப்ரீமியம் கைண்ட் ஆஃப் ஏர் டிக்கெட் புக் பண்ற மாதிரி தான். க்ளோஷர் ஆக ஆக அந்த டைம் நெருங்க ரேட் வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். பேஸ்ட் ஆன் த டிமாண்ட் இட் இன்க்ரீசஸ். பிரீமியம் தட்கல் கேள்விப்பட்டிருப்பீங்க. And again there are few service providers. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் KPN அப்படின்னு எடுத்துக்கோங்க. KPNல நீங்க பஸ்ல டிராவல் பண்ணீங்கன்னா சென்னை டு தூத்துக்குடி 1000 ரூபாய்னா அது எல்லா பீரியட்லயுமே 1000 rupees தான். இப்போ அதே இது வேற ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் எடுங்க,
அவன்கிட்ட வேரி ஆகிட்டே இருக்கும். ஃப்ரைடேனா 1300 போட்டிருப்பான், திருப்பதி சார். டியூஸ்டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 700 வருவான். சாரி, somebody say something ma. திருப்பதிக்கு வேரி ஆயிட்டே இருக்கும் சார். எக்ஸாக்ட்லி. அது எதனால அப்படின்னா அந்த டிமாண்ட் வந்து when it weekend it increases and in the weekdays it decreases. So அதை பேஸ் பண்ணி they keep fluctuating. அது வேரியபிள். Okay. So in the point what we have to understand this when I go for transportation, if I do a transportation business as a supply chain management, then these are the factors we should consider. And again, business வந்து defined கிடையாது. நீங்க உங்க பிசினஸ்க்கு எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்களோ அப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க. சம்டைம் பேஸ் பண்ணி இன்க்ரீஸ் அப்ரீஸ் பண்ணிக்கிறீங்க. சிலர் வந்து இல்ல வாட் எவர் டிமாண்ட் ஸ்டாண்டர்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாண்டர்டா இருப்பாங்க. இன்னொரு பக்கம் இதே சப்ளை செயின்ல நீங்க வந்து கன்சியூமரா இருப்பீங்க. ஸோ யூ அவைல் சம் டிரான்ஸ்போர்டேஷன் சர்வீஸ். அப்போ நீங்க வந்து காஸ்ட் எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்க்கணும். ஸோ இந்த சினாரிஸ்ல வந்து எல்லாமே எப்படின்னா நம்ம ரெண்டு இடத்துல இருந்தா எப்படி இருக்கணும்ன்றதை மட்டும் பார்த்துக்கோங்க. சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், எஸ் வி ஆர் சீயிங். இப்போ நான் வந்து சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டை ஓன் பண்ணிட்டு இருக்கேன். அதுல பர்டிகுலர் பிரான்ச்சஸ் நான் ஓன் பண்றேன். நம்ம when I own a service of dealership, அப்போ எனக்கு வந்து டிரான்ஸ்போர்டேஷன் வந்து இன்புட் சர்வீசஸ் ரெக்யூர்டு. I have to avail some transportation service from another supply chain provider. அப்போ நான் எதெல்லாம் கன்சிடர் பண்ணி எனக்கு எது காஸ்ட் பெனிஃபிட்னு பார்ப்பேன். அதர் எண்ட்ல இங்க இன்னொருத்தர் நம்ம கிளாஸ்ல இருப்பாரு. அவர் வந்து சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்ல டிரான்ஸ்போர்டேஷனா ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ இந்த சினாரியோல அந்த அதர் எண்ட்ல இருந்து பார்க்கும்போது ஆஸ் அ டிரான்ஸ்போர்டேஷன் சர்வீஸ் ப்ரொவைடர், ஹவு ஷுட் ஐ மேக் மை பிசினஸ் சக்சஸ்ஃபுல் ப்ரொவைடிங் சர்வீஸ் இன் மினிமல் காஸ்ட் அப்படின்னு. இது மினிமல் காஸ்ட்ங்கிறது வந்து டிமாண்ட் நிறைய இருந்துச்சுன்னா சம்டைம்ஸ் ஹை காஸ்ட் தான். பட் கம்பேர் டு அதர் சர்வீஸ் ப்ரொவைடர் ஹவு ஐ எம் ப்ரொவைடிங், இல்ல என்னோட எஃபிஷியன்சி காட்டணும். இப்படி கொஞ்சம் ப்ரீமியம் காஸ்ட் இருக்கும் பட் எஃபிஷியன்சி. ஓகேவா? ஸோ இப்போ பார்க்க வர்றது வந்து காஸ்ட் வேரிஸ். ஃபிக்ஸட் காஸ்ட்டும் இருக்கு, வேரியபிள் காஸ்ட்டும் இருக்கு. ஓகேவா? இட் இஸ் நாட் அ டிஃபைன்டு காஸ்ட். அதுக்காக தான் இந்த டைப்ஸ் ஆஃப் காஸ்ட்னு தெளிவாக மெயின் பண்ணியிருக்கோம். ஓகே, இது எப்படி பிளே பண்ணுது பாருங்க. இங்க நம்ம பார்த்தோம் ஃபேக்டர்ஸ் வந்து நல்லா பார்த்தோம். மோடு, டிஸ்டன்ஸ், வால்யூம் அண்ட் லொகேஷன் அப்படி பார்த்தோம். ஸோ அதுல காஸ்ட் கேரக்டரைஸ்ட் பை மோடு. ஓகே, மோடுனா நம்ம ஏற்கனவே தெளிவாக பார்த்துட்டோம். அந்த டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்டேஷன்ல வந்து மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்டேஷன் பார்த்தோம். நிறைய பார்த்தோம். ட்ரெயின் மூலமா வரலாம், வாட்டர் மூலமா வரலாம், ஏர் மூலமா வரலாம், ஹைவேஸ், பைப்லைன். What type of service I am providing or what type of service I require for my business. என்னோட பிசினஸ்க்கு என்ன வேணும்? காஸ்ட். ஓகே, என்ன நான் வந்து காஸ்ட்டை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படின்னா பேஸ்ட் ஆன் த காஸ்ட் ஐ வில் சூஸ் த டிரான்ஸ்போர்டேஷன் மோடு. ஹைவேஸில் கொண்டு வந்தால் போதும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் ஒன்றும் சேஃப்டிலாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நம்ம மெட்டீரியல்ஸ்க்கு டேமேஜஸ் கம்மி, பாசிபிலிட்டிஸ் ஆஃப் டேமேஜஸ் இஸ் லெஸ். இல்லை இட் இஸ் கைண்ட் ஆஃப் பெட்ரோலியம் ப்ராடக்ட். பெட்ரோலியம் ப்ராடக்ட் வந்து எனக்கு காஸ்ட் வைஸாகவும் சேஃப்டி வைஸாகவும் பைப்லைனில் வர்றது தான் கன்வீனியன்ட். ஏன்னா ரோட்வேஸில் நான் கொண்டு வந்தேன்னா சேஃப்டி வைஸ் ரொம்ப ரிஸ்க்கு, எக்ஸ்போஷர் ஜாஸ்தி, எக்ஸ்போஷர் டு ஃபயர் ஜாஸ்தி. நடந்தாலும் ஹைலி டேஞ்சரஸ். அண்ட் எவ்ரி டைம் ஐ ஹேவ் காஸ்ட் ஃபார் டேங்கர்ஸ். ஏன்னா வாட்டர் டேங்கருக்கும் பெட்ரோலியம் டேங்கருக்கும் ஹியூஜ் டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகேவா? அண்ட் அகைன் மெட்டீரியல் ஹேண்ட்லிங்ல லோடிங் அண்ட் அன்லோடிங், லேபர்ஸ், சேஃப்டி, there are many concerns. So it is better to come through pipeline where I have to give initial cost, capital cost மட்டும் ஆகும் பைப்லைன் லே பண்றதுக்கு. அதுமே we can go ahead and bargain with the supplier. நான் ரெகுலராக வாங்குறேன், அப்போ எனக்கு நீங்கள் இவ்வளோ தூரத்துக்கு போட்டு கொடுங்க, நான் போட்டு கொடுத்தேன். இல்லைன்னா காஸ்ட் வந்து ஆன்
ஸ்டேஜஸ்ல we can pay அந்த மாதிரிலாம் அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம். ஸோ when I say cost, இந்த மோட்ல என்ன feasibilities சொல்லிட்டு I have to see. இப்போ இதே இது நான் சர்வீஸ் ப்ரொவைடரா இருக்கேன், டிரான்ஸ்போர்ட்டேஷன் சர்வீஸ் ப்ரொவைடரா இருந்தேன்னா இதுல என்ன மோடு நான் யூஸ் பண்றேன்? ஐ எம் டூயிங் எ சர்வீஸ் ஆஃப் கார்கோ, இல்ல தோணி பிரைவேட் தான் நிறைய வச்சிருப்பாங்க வாட்டர்ல, ஐ எம் டூயிங் தட் சச் சர்வீசஸ். அப்போ என்னோட கஸ்டமர்ஸோட நீட் எப்படி இருக்கும், அதுக்கு நான் என்ன மாதிரி சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணணும், ஹவு ஷுட் ஐ சார்ஜ் தம், அது நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். Rail வந்து any ஐடியாமா, whether we have only government or private also? Any ஐடியாமா? ஓகே, இப்போ ஆஸ் சச் அ கூட்ஸ் ட்ரெயின் ஃபார் ஷிப்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது மோஸ்ட்லி கவர்மெண்டோட இதில் தான் வரும். பட் தேர் ஆர் ஸ்மால் ரயில்வே ட்ராக்ஸ் ஓன்டு பை பிரைவேட். எப்படின்னா அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து அதுக்கப்புறம் கொண்டு வர்றதுக்கு இருக்கு இல்லையா, அவங்க ஃபேக்ட்ரி அங்கே கொஞ்சம் நியர்பையாக இருந்துச்சுன்னா தே ஹாவ் தர் ஓன் ட்ராக். நிறைய ஃபேக்ட்ரிஸ் இருக்கு, நிறைய ஃபேக்ட்ரிஸ் அந்த ரயில்வே ஸ்டேஷன் ஓட்டுன மாதிரி அந்த சைடு இருந்து சிப்காட்டுக்கு போற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 10 கிலோமீட்டர் 12 கிலோமீட்டர்னா தே ஹேவ் ஓன்ட் தர் ஓன் ட்ராக், ரயில்வே ட்ராக் உள்ள அவங்களா போட்டிருப்பாங்க. போட்டுட்டு சின்ன அந்த கேரேஜுக்கு உண்டான வண்டியை வச்சிருப்பாங்க. அதுல தே bring the material inside their factory. சின்ன சின்ன ஃபேக்டரிஸ்ல இருக்கு, பட் அது வேறக்கு யூஸ் ஆகுது, அவனோட ஓன் ஃபேக்டரிக்கு அவங்களே வச்சிருப்பாங்க. Okay, next one you clearly said distances. Distancesல ரேட் பாருங்க, யூனிஃபார்ம் ரேட், யூனிஃபார்ம் ரேட்டு, ப்ரொபோர்ஷனல் ரேட்டு, tapering rates, blanket rates, demand related. ஓகே, இதுல உங்களுக்கு வந்து யூனிஃபார்ம் ரேட் உங்களுக்கு தெரியும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா ஒரு டிஸ்டன்ஸுக்கு ஏற்ற மாதிரி யூனிஃபார்மா இருக்கும், அவ்வளவுதான். யூனிஃபார்ம் அப்படின்னாலே சேம் ரேட்டு. என்ன சொல்லுவான்னா, இது வந்து சார் தமிழ்நாட்டுக்குள்ள இந்த ரேட்டு கிளியர். எப்படி தமிழ்நாட்டுக்குள்ள இந்த ரேட்டு யூனிஃபார்ம் ரேட்டு. வேரியன்ஸே கிடையாது, காஸ்ட் வேரியன்ஸ் கிடையாது. நான் வந்து மினிமம் ஒரு த்ரெஷ்ஹோல்டு வச்சிருக்கேன், இந்த த்ரெஷ்ஹோல்டுக்குள்ள நீங்க எவ்வளவு நாளும் யூஸ் பண்ணிக்கோங்க, என்னோட ரேட் எவ்வளவு. Okay, proportionate. What do you mean by proportionate?
ப்ரொபோஷன் என்ன நமக்கு தெரியும், அதுக்கு நேராக. Tapering என்னதுமா? Have you ever heard about tapering? யாராச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா டேப்பரிங்? ஆக்சுவலா நம்ம இப்ப பேசினதுதான், ஆனா வேர்டு நீங்க கேள்விப்பட்டீங்களான்னு எனக்கு தெரியல. டேப்பரிங் ரேட்ஸ் இந்த டேப்பரிங் ரேட்ஸ் தான் நம்ம சொன்ன இந்த மிக்சட் ஆஃப் ஃபிக்ஸட் அண்ட் வேரியபிள் காஸ்ட்மா. அதாவது என்னன்னா, டேப்பரிங் சொன்னது வந்து ஒரு ரேட் ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் நான் லிமிட்டடா வச்சிருப்பேன். இது வந்து எப்படின்னா, பேஸா வந்து இவ்வளோ கிலோமீட்டருக்கு இந்த ரேட் அப்படின்னு சொல்லி கொண்டு போயிருப்பேன். நம்ம ஓலா மாதிரி வச்சுக்கோங்க சார், ஃபர்ஸ்ட் 4 கிலோமீட்டருக்கு 100 ரூபா, அதுக்கப்புறம் 12 ரூபா. இது நிறைய சர்வீசஸ்லயுமே வரும். போர் போட வரோம்னு வச்சுக்கோங்களேன், இத்தனை ஃபீட்டுக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லி சொல்லிடுவான். ஒவ்வொரு ஃபீட்டுக்கும் இவ்வளவு ரூபாய் அடிவான், 400 ரூபாய் அடிவான். அதுக்கப்புறம் போச்சுன்னா அதுல வந்து ரேட் கூடும். ஏன்னா அதுக்கப்புறம் ஆழம் ஜாஸ்தியாக டிஃபிகல்டிஸ் ஜாஸ்தி, ஸோ ரேட் கூடும். அதுக்கப்புறம் வந்து 50 அடிக்கு வந்து 450 ரூபா ரேட் போடுவேன் அப்படிமா. இங்க வந்து எப்படின்னா, சின்ஸ் மை சர்வீஸ் இஸ் சேம், எனக்கு இனிஷியல் காஸ்ட் மட்டும் தான் ஜாஸ்தி, அதுக்கப்புறம் வந்து ரன்னிங் மைலேஜ் கம்மியாயிட்டே இருக்கும். இங்க வந்து டிஸ்டன்ஸ்லயே எப்படி பார்த்தீங்கன்னா மைலேஜ் ஏற்ற மாதிரி ரேட் எப்படி போட்டுட்டு இருப்பாங்க. இங்க டேம்பரிங்ல வந்து என்ன ஆகும்னா டிக்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் உள்ள ரேட் வந்து பெர் யூனிட் காஸ்ட் வந்து டிக்ரீஸ் ஆகுற மாதிரி இருக்கும். இப்போ கிலோமீட்டர் தான் அங்க கான்செப்ட் அப்படின்னா, சார் மதுரை வரைக்கும் ஒரு ரேட்டு கொடுத்துருங்க, மதுரைக்கு அப்புறம் நீங்க உள்ள எவ்வளவு போக சொல்றீங்களோ கிலோமீட்டருக்கு இந்த ரேட்டு போட்டுருங்க. இல்ல சவுத்துல நான் மதுரைக்கு அப்புறம் நிறைய சுத்தணும், ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நீங்க கொடுங்க. மொதல் ஒரு 100 கிலோமீட்டருக்கு 12 ரூபா போடுங்க, அடுத்து 10 ரூபா போட்டுக்கோங்க, வாட் எவர். That is called tapering rates. Blanket rates. Blanket rates என்னதுமா? Any idea what is called blanket? பிளாங்க் அப்ரூவல்லாம் இருக்குல்லமா, பிளாங்க் செக், பிளாங்க் அப்ரூவல். ஓகே, இது வந்து கைண்ட் ஆஃப் பிளைண்ட் ரேட்னு வச்சுக்கோங்க. இது எதுக்காக அப்படின்னா கொஞ்சம் காஸ்ட் கம்மியாகவே இருக்கும். பிளாங்கெட் அவ்வளோ சார், இவ்வளோ ரேட்டு தான் சார், ஆக்சுவலாக அதோட காஸ்ட் கூட இருக்கும் இவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு. இவங்க வந்து பிளாங்கெட்டா அப்ரூவல் கொடுத்துருவாங்க. ஓகே சார் எடுத்துக்கோங்க, இந்த ரேட்டுக்கு எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிளாங்கெட் அப்ரூவல். ஸோ பிளாங்கெட் ரேட் இது வந்து என்னன்னா மற்ற காஸ்ட்டை விட கம்மியா இருக்கும். இது சர்வீஸ் ப்ரொவைடரா சர்வீஸ் ரிசீவரா? சர்வீஸ் ரிசீவரா நான் இருந்தேன்னா பார்க்கணும் இது எதுக்காக இவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு. சர்வீஸ் ப்ரொவைடர் கான்செப்ட்ல நான் பார்த்தேன்னா ஐ வாண்ட்னா ஐ கேன் டூ இட். நீங்க அதுக்கப்புறம் சின்ன இதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், அதெல்லாம் எதுவும் தேவையில்ல, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், எனக்கு பிளாங்கெட்டா இவ்வளோ கொடுத்துருங்க. இங்க வந்து ஃபிக்ஸட் காஸ்ட் மட்டும்தான் இதில் ப்ளே பண்ணும், வேரியபிள் காஸ்ட் ப்ளே பண்ணாது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிமாண்ட் ரிலேட்டட். டிமாண்ட் ரிலேட்டட் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். பேஸ்ட் ஆன் டிமாண்ட் அவன் வைக்கிறது ரேட்டு. இப்போ செலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, லாங் ரன் என்னோட பிஸ்னஸ் வந்து அஃபெக்ட் ஆகக்கூடாது, கஸ்டமர்ஸ் வந்து ஐ ட்ரீட் நார்மலி அட் ஆல் த டைம்.
எப்பவுமே எனக்கு கஸ்டமர் ஒன்று தான் அப்படின்னா அவங்க வந்து தே ஃபாலோ சம் ஸ்டாண்டர்ட். அப்போ அவங்க வந்து டிமாண்ட் பீரியட்லையும் வைக்கிறது கிடையாது. ஸோ ஹவு வி ஆர் கோயிங் டு பி, ஐ ஆம் கோயிங் டு பி அ ஸ்டாண்டர்ட் சர்வீஸ் ப்ரொவைடர் ஆர் எப்படிங்கிறது. ஏன்னா மற்ற இன் ஜென்ரல் பிஸ்னஸ்ல வந்து அந்த டிமாண்டை வந்து கேபிட்டலைஸ் பண்றதுக்கு தான் பார்ப்பாங்க எல்லாருமே. இப்போதான் டிமாண்ட், இப்போதான் காசு பார்க்க முடியும். ஏன்னா என்னோட ரன்னிங் காஸ்ட் வேரி ஆக போறதே கிடையாது. இது ஒரு சீசனல் பிஸ்னஸ் டைம்னு அசியூம் பண்ணிக்கிடுவோம். அந்த பர்டிகுலர் சீசன்ல மட்டும்தான் எனக்கு ரெக்யர்மெண்ட் பீக்கா இருக்கு. பட் மை டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட், அது வெஹிக்கிளா இருக்கட்டும், அங்க டிரைவரோட சேலரியா இருக்கட்டும், ஃபியூயல் கன்சம்ஷனாக இருக்கட்டும், பெட்ரோல் ஆர் டீசலாக இருக்கட்டும், அது வந்து வேரி ஆக போறது கிடையாது. சேம் தான். நான் வந்து இன்னைக்கு ஹைதராபாத்ல இருந்து சென்னைக்கு ஒரு கூட்ஸ் அனுப்பணும் அப்படின்னா ஹைதராபாத் டு சென்னை சேம் டிஸ்டன்ஸ் த்ரூ அவுட் த இயர். டோல் ரேட் எத்தனை டோலோ அத்தனை டோலோ அதே அமௌண்ட், வேஜஸ் சேம், பேட்டா சேம். பட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் வெதர் இட் இஸ் சேம் அப்படின்னா பேஸ்ட் ஆன் டிமாண்ட். இல்லை சார் இப்போ ஹியூஜ் டிமாண்டு என்ன, இல்லை சார் ஹைதராபாத்தில் ஃபுல்லாக ஹெவி வெஹிக்கல்ஸ்லாம் ஸ்ட்ரைக்கு, ஏதோ 1-2 வெஹிக்கிள் தான் கிடைக்கும், அவன் டிமாண்டில் தான் ஓடுது. இது ஒன்றும் சிம்பிளாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓலா பார்த்தீங்கன்னா தெரியும். ஓலாவில் வந்து அந்த பீக் ஹவர்ஸ் ஒன்றும் கிடையாது. நீங்கள் சப்போஸ் மண்டே மார்னிங் ஊர்ல இருந்து ஏதோ ஒரு ஊர்ல இருந்து வந்து சென்னை காலையில் இறங்குங்க, ஓலா புக் பண்ணுங்க, இன்ட்டு 2 இன்ட்டு 3ன்னு போட்டு வச்சிருப்பான். சண்டே ஈவினிங் எங்கேயாச்சும் வெளியே போகணும்னு பாருங்க, இன்ட்டு 2 இன்ட்டு 1.5 அப்படி போட்டு வச்சிருப்பான். ஏன்னா பேஸ்ட் ஆன் டிமாண்ட் they wanted to increase the transportation cost. எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. ஆக்சுவலா காஸ்ட்ல சேஞ்சஸ் கிடையாது. பட் the price they charge is different based on the demand. ஏன்னா இது opportunity for them to capitalize. ஆனா there are opportunities to lose the business when it comes to normal time. இப்போ எனக்கு நிறைய காம்படிட்டர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கிடுவோம். சேம் லெவல் ஆஃப் சர்வீஸ் கொடுக்கும்போது அவன் கம்மி அதே ரேட்ல ஸ்டாண்டர்டா கொடுத்தான் அப்படின்னா மற்ற டிமாண்ட் இல்லாத நேரமோ மக்கள் என்ன பண்ணுவாங்க, பை டிஃபால்ட் அவனையே ப்ரிஃபர் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஓகேவா? அண்ட் அகைன் இது வந்து நம்ம எந்த மாதிரின்னு சொல்லி பார்க்கணும். கன்சியூமருக்காக நம்மளோட டிரான்ஸ்போர்ட்டேஷன் யூஸ் ஆகிட்டு இருக்கா, எண்டு கன்சியூமருக்கு யூஸ் ஆகுதா, இல்லைன்னா பிஸ்னஸ் கன்சியூமருக்கு யூஸ் ஆகுதா, B2C பண்றோமா B2B பண்றோமா. ஏன்னா இங்க நிறைய டிசிஷன் மேக்கிங் வந்து இதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. பேஸ்ட் ஆன் மை கஸ்டமர். இஃப் ஐ ஆம் அ டிரான்ஸ்போர்ட்டேஷன் சர்வீஸ் ப்ரொவைடர் அப்படின்னா என்னோட கஸ்டமர் யாரு, அவன் எதை நான் அக்செப்ட் பண்ணுவான். இன்னைக்கு நான் பிசினஸ் டு பிசினஸ்ல இருக்கும்போது ஒருத்தன் ரெகுலரா பண்ணிட்டு இருப்பேன், டிமாண்டுன்னு சொல்லிட்டு ரொம்ப கொஞ்சம் பிகு பண்றான்னு வச்சுக்கோங்க, ஐ டிமாண்ட் மோர் சார்ஜஸ் அப்படின்னா அந்த டைம் வேற வழி இல்லாம வாங்குவான். நெக்ஸ்ட் they move on. அப்போ I should ensure my customers are within the control. ஏன்னா பிசினஸ் டு பிசினஸ்ல நான் கஸ்டமரை லூஸ் பண்ணிடக்கூடாது இன்னைக்கு ஒரு நாள் கிடைக்கிற டிமாண்ட்ல. பட் இது கன்சியூமர் பேஸ்ன்னு வச்சுக்கோங்க. என்னோட கஸ்டமர்ஸ் வந்து என்னன்னா இட்ஸ் நாட் கோயிங் டு பி த சேம் கஸ்டமர்ஸ் ஆல்வேஸ். பிசினஸ் டு பிசினஸ்ல அப்படி இல்லை, இட்ஸ் த சேம் கஸ்டமர். அப்போ we have to be more careful when we go for demand related, what type of customers I am dealing with and what kind of product I am dealing with. Clear amma? Cost characteristics by volume. இப்போ காஸ்ட் வந்து வால்யூமை பேஸ் பண்ணி எப்படி சொல்லுவாங்க? சேம் டிஸ்டன்ஸ் லாஜிக் தான் சார். இவ்வளவு டிஸ்டன்ஸ் வரைக்கும் நான் உங்களுக்கு இந்த ரேட் கொடுத்துறேன். லோடு வருது, மதுரை டு சென்னை, ஒரு லோடுக்கு 6500 ரூபா சார்.
ஃபிக்ஸ்டு வேற எதுவும் பேச மாட்டான். இல்லைம்மா சென்னையில இருந்து கொஞ்சம் அந்த சைடு எப்படி தள்ளி போகணும் இன்னும் கொஞ்சம் தூரம். சென்னை வரைக்கும் அது சார், அதுக்கப்புறம் நீங்க பெர் கிலோமீட்டருக்கு இவ்வளவு போட்டுக்கோங்க சார். அது டிஸ்டன்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம். வாட் அபவுட் வால்யூம்? நீங்க சொன்னீங்க குவான்டிட்டி. someone was telling about the quantity. Quantity is nothing but the volume of material we are loading into transportation. Any idea எந்த scenariosல people will go for volume based cost? ஓகே, வால்யூம் பேஸ்ல எப்படி வரும்னா ஹியூஜ் மெட்டீரியல் இருக்கும்போது, ஓகே, ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் வால்யூம் இஃப் ஐ வாண்ட் டு வாங்க நான் வந்துக்கிறேன், நீ ஊத்தி வச்சிருங்க, ஊத்தி வச்சிருங்க. என்ன ஆகுனா ஹியூஜ் வால்யூம் ஹேண்டில் பண்ணணுங்கிற ஒரு சிச்சுவேஷன் வரும்போது ஐ ஹாவ் என் நம்பர் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி. ஓகேவா, இந்த டிப்பர் இருக்கட்டும், இல்லை கண்டெய்னராக இருக்கட்டும், இல்லை ட்ரெய்லராக இருக்கட்டும். அப்போ நான் என்ன சொல்லுவேன்னா டிஸ்டன்ஸுக்கு ஒரு ரேட் சொல்லிடுவேன். சார் வண்டி டிஸ்டன்ஸுக்கு இந்த ரேட்டு, பட் வாட் இஸ் த குவான்டிட்டி யூ வாண்டட் மீ டு ஷிஃப்ட்? டிப்பர் இருக்கு, டிப்பரில் 50 டன் வரைக்கும் நான் கொண்டு போக முடியும். டிப்பர்லேயே கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்கு, 100 டன் வரைக்கும் கொண்டு போக முடியும். உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி கொண்டு போகணும்? ஒரு ட்ரிப்புக்கு திஸ் இஸ் த காஸ்ட். வேற ஐ வாண்ட் டு, உங்களுக்கு வந்து இந்த வேர் ஹவுஸ்ல இருந்து அந்த ஃபேக்டரி வரைக்கும் கொண்டு போகணும், ஃபைன் இவ்வளோ கொண்டு போயிடுவேன். பட் பெர் யூனிட்டுக்கு ஒரு டன்னுக்கு இதான் ரேட். உங்களுக்கு எந்த டன் வேணும்? ப்ரொபோர்ஷனேட் ரேட். இதுல ஃபிக்ஸட் ரேட்டு சொல்லுவோம். 50 டன்னுக்கு கம்மியாக தான் சார் வேணும். 50 டன்னுக்கு கம்மியானா ஃபிக்ஸட் ரேட்டு. அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா, நான் வந்து 50 டன்னுக்கு மேலே போகுது அப்படின்னா ப்ரொபோர்ஷனேட்ல ஐ வில் சார்ஜ் பேஸ்ட் ஆன் த வால்யூம். நீங்க எப்படி 100 டன் போட்டுக்கணும். நான் சப்போஸ் 50 டன்னே வச்சு 2 தடவை அடிச்சுக்கிடுவேன், இல்லை 100 டன் டிப்பர் வச்சு ஒரு அடிச்சுக்கிடுவேன். எனக்கு இந்த டிஸ்டன்ஸ்க்கு இவ்வளோ காஸ்ட். யூனிட் 50 டன்னுக்கு மேலே போச்சுன்னா ப்ரொபோர்ஷனேட் ரேட் ஐ வில் சார்ஜ். இது வந்து சும்மா இந்த ஃபேக்டரிக்கு கொண்டு வர்றது மட்டும் இல்லை, நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்கு. எல்லாமே என்னன்னா அண்ட் அகைன் அபோவ் த லோடு லிமிட். இப்போ வந்து ரொம்ப லாஜிஸ்டிக்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா அந்த லோடு அடிச்சுட்டே இருக்கும்போது போலீஸ்காரங்க கெடுபிடி பயங்கரம். அதுல அவன் இவ்வளவுதான் லோடு வைக்கணும்னு கண்டிஷன்ஸ் வேற இருக்கும். அந்த கண்டிஷன்ஸ் மீறி எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா பெனால்டிஸ், சீசிங் ஆஃப் குட்ஸ், அந்த லோட கீழே இறக்கி போட்டுருவான், அமௌண்ட் இழுத்து போட்டுருவான், இதுன்னு நீ இவ்வளோ எடுத்துட்டு போற அப்படின்னு. பட் ஸ்டில் இவங்க கொண்டு போவாங்க, வேற வழி கிடையாது. இல்லைன்னா மேனேஜ் பண்றது ரொம்ப கஷ்டம், காஸ்ட் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும், எண்ட் ஆஃப் தி டே ப்ராடக்ட்ல தான் அது ரிசல்ட் ஆகும். அப்போ சார் போலீஸ்காரன் முடிப்பான், எனக்கு இதுதான் ரேட்டு, இதுக்கு மேல எக்ஸஸா வைக்கணும் அப்படின்னா இந்த வெஹிக்கிள்ல நான் பண்றேன், பட் இந்த அளவு ப்ரீமியம் சார்ஜ் பண்ணுவேன். இப்ப இந்த பொங்கல் முடிஞ்சது, பொங்கல் எத்தனை பேர் இது பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாது. அந்த கடையில சும்மா கொண்டு இவங்க கடையில கேட்டீங்கன்னா அவங்க கொண்டு வந்ததானே தெரியும். லாரியில போட்டு கொண்டு வந்துருவாங்க, லாரியில கெட்டா இருக்கும். மினிமம் ஒரு லோடு வச்சிருவாங்க, ஒரு லாரியில 50 கெட்டு ஏற்றலாம் அப்படின்னு. ஒவ்வொரு கெட்டுலையும் 10 கரும்பு இருக்கும், 500 கரும்பு எக்ஸ்ட்ரா ஒரு 10 கெட்டு ஏற்றிக்கோ அப்படின்னு இவங்க ஏற்றி கொண்டு வருவாங்க. பட் சார் இதுதான் ரேட்டு, பட் எக்ஸ்ட்ரா வர்றதுக்கு எனக்கு எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட்ல சிம்பிள் 10 கெட்டு ஏற்ற சொல்ற, ஒரு கெட்டுக்கு 50 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க, எனக்கு டிரான்ஸ்போர்டேஷன்ல 500 ரூபா கூட கிடைக்கும். ஏன்னா எனக்கு இதுல ரிஸ்க் வேற இருக்கு. போலீஸ்காரன் பார்த்தானா நான் 500 ரூபா பிடிங்கிடுவான்.
ஸோ உங்களுக்கு 10 கட்டை மட்டும் தனியாக இன்னொரு டிரான்ஸ்போர்ட்டேஷனில் அனுப்ப முடியாது, ஏன்னா இட் இன்வால்வ்ஸ் ஹியூஜ் காஸ்ட். ஸோ இது மாதிரி என்ன பண்ணுவாங்க, 10 லாரியில் 10 கட்டு எக்ஸ்ட்ரா போட்டு விட்டாங்கன்னா ஓகே, மொத்தம் 500 5,000 ஒரு ஃபுல்லாக முடிஞ்சு போயிடும். எக்ஸ்ட்ரா ஒரு லாரி எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு 10,000 ரூபாய் அந்த மாதிரி வரும். ஸோ இதை கணக்கு பண்ணி அவங்களும் ஏற்றி விட்டுருவானுங்க. இது வந்து எக்ஸ்ட்ரா ரேட், ப்ரொபோர்ஷனேட்லி பியாண்ட் த ஃபிக்ஸட் காஸ்ட். இப்போ வால்யூம்ல ஸ்பெஷல் ரேட். சம்டைம்ஸ் they need to go for a special rate. இல்ல சார், இதுக்கு வந்து நான் ஸ்பெஷல் ரேட் தான் போடுவேன், இது வந்து இந்த ஃபிக்ஸ்டு, இது இந்த நேச்சர் ஆஃப் த ப்ராடக்ட், அந்த ப்ராடக்டோட வால்யூமு இல்ல சார், இது வந்து நான் நார்மல் சினாரியோல கொண்டு வர முடியாது, மற்ற ப்ராடக்ட் மாதிரி இது கிடையாது, இதுக்கு வந்து ஐ ஹாவ் டு சார்ஜ் சம் ஸ்பெஷல் ரேட். அது நேச்சர் ஆஃப் த ப்ராடக்ட். இது வால்யூம் பார்க்காதீங்க, டன்னு கம்மி தான், ஆனால் இந்த ப்ராடக்டை நான் பார்த்து தான் கொண்டு போகணும், இதுக்கு ஸ்பெஷல் ரேட் தான். இல்லை இது ஹசார்டஸ், இது ஹசார்டஸ்னா நான் நெக்ஸ்ட் வேற ப்ராடக்ட் ஏற்றும் போது எனக்கு ரிஸ்க் இருக்கு. ஸோ எனக்கு வந்து நான் வந்து அடுத்து வெஹிக்கிள் கிளீனிங்லாம் இருக்கு, இந்த ப்ராடக்ட் நான் ஏற்றினேன் அப்படின்னா தென் தேர் இஸ் உங்களுக்கு வால்யூம் ரொம்ப கம்மின்னு நீங்கள் சொல்றீங்க, பட் ஸ்டில் அதுக்கப்புறம் நான் பண்ண வேண்டிய மெயின்டெனன்ஸ் காஸ்ட் எனக்கு ஜாஸ்தி. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்ல வரோம், என்னன்னா சல்ஃபூரிக் ஆசிட் டேங்கர் இருக்கு. சல்ஃபூரிக் ஆசிட் டேங்கர்ல நார்மலா சல்ஃபூரிக் ஆசிட் தான் எடுப்பாங்க, வேற எதுவுமே எடுக்க மாட்டாங்க. ஓகே, சல்ஃபூரிக் ஆசிட் எடுக்கிற டேங்கர்ல HCl எடுக்கலாமா, ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் எடுக்கலாம்னா எடுக்க முடியும். ஏன்னா HCl வந்து பேஸா வந்து அசிடிக் நேச்சர் கம்மி கம்பேரிட்டிவ்லி. ஓகேவா? இன்னைக்கு நான் கெமிக்கல்ஸ் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணதுனால சொல்றேன். HCl வந்து சப்போஸ் அந்த பாட்டிலே உடஞ்சிட்டு கையில கொட்டிட்டுன்னு வச்சுக்கோங்க, கையெல்லாம் அப்படியே கொஞ்சம் மஞ்சள் ஆயிரும், அப்படியே மஞ்சள் ஆயிரும். அதாவது மேபி நீங்க இந்த மஞ்சள் தேய்ச்சோன்னா அப்படி இருக்கும் கையில, அந்த மாதிரி மஞ்சளா ஆயிரும். அப்புறம் 2-3 நாள் அப்படி நார்மலா அப்படி சரியாயிரும். சில நேரம் கொஞ்சம் ஊரில் எடுக்கும், மற்றபடி இம்பாக்ட் இருக்காது. இதே இது சல்ஃபியூரிக் ஆசிட் போச்சுன்னா கை போச்சு, அப்படி ஃபுல்லா அரிச்சிரும். ஓகேவா? அதனால சல்ஃபியூரிக் ஆசிட்ல HClோட கண்டென்ட் ஆட் பண்ணலாம் அப்படின்னா டேங்கருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து ப்ராடக்ட் கொடுக்குறவனோட பிரச்சனை தான், சார் என்னோட சல்ஃபியூரிக் ஆசிட் இதுல அன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஃபுல் டேங்கர் HCl ஏற்றும் போது அதோட கான்சன்ட்ரேஷன் பெருசா மாறாது, எம்டி டேங்க்ல HCl ஏத்துறேன். ஆனா HCl ஏத்துறதுல வந்து சல்ஃபியூரிக் ஆசிட் ஏற்ற முடியாது, ஏன்னா அதோட நேச்சர் மாறிடும். ஏன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி டேங்கர் வந்து சல்ஃபியூரிக் ஆசிடே தாங்குற அளவுக்கு டேங்கர் வச்சிருக்கும் போது HCl வந்து ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் ஒன்றும் செய்யாது. ஆனா நான் HCl ஏத்துற டேங்கர்ல சல்ஃபியூரிக் ஆசிட் ஏற்ற மாட்டேன், ஏன்னா டேங்கர் ரெடி வாங்கிடும். இப்போ பாயிண்ட் எனக்கு என்னன்னா, சார் நான் HCl ஏத்திடுறேன், நீ சல்ஃபியூரிக் ஆசிட்க்கு இதெல்லாம் ரேட்டு போடுற, சார் சல்ஃபியூரிக் ஆசிட்க்கே நான் அதான் ரேட்டு போடுறேன், ஆனா அதுக்கப்புறம் எனக்கு அது ஒன்றும் கிடையாது, ரெகுலர் சர்வீஸ் ஃபார் சல்ஃபியூரிக் ஆசிட். இப்போ நீ ஸ்பெஷல் ரேட்டா வேற ஒன்று கொண்டு வரேன் அப்படின்னா ரீசன் இருக்கு. ஏன்னா HCl இதுல நான் ஏற்ற மாட்டேன், ஏத்தினா திருப்பி சல்ஃபியூரிக் ஆசிட் ஏற்ற முடியாது, ஏன்னா சல்ஃபியூரிக் ஆசிடோட நேச்சர் அடி வாங்கிடும். அப்போ ஐ ஹாவ் டு ரெக்டிஃபை தோஸ் ஃபார் விச் சம் ஆக்டிவிட்டி ஐ ஹாவ் டு பெர்ஃபார்ம். அதனால நான் ஸ்பெஷல் ரேட் தான் போடுவேன், இதுதான் வாங்க, இல்லைன்னா வேண்டாம். இங்க அங்க வந்துட்டு அது 1000 டன்னு, இது 1000 டன்னு, இதுக்கு 1000 மீட்டர் கியூப், இது 1000 மீட்டர் கியூப் அப்படின்னா இட் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் த வால்யூம், இட்ஸ் பேஸ்ட் ஆன் த ஸ்பெஷல் ப்ராடக்ட். நெக்ஸ்ட் காஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் பை லொகேஷன். இங்க பார்த்தோம் லாஸ்ட் வந்து லொகேஷன். நான் என்ன சொன்னேன், சென்னைக்கு கொண்டு வர்றதுக்கும் சென்னை பக்கத்துல கொண்டு வர்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஏன்னா சென்னை கனெக்டிவிட்டி இஸ் ஈஸி. நான் இன்னைக்கு ஒரு ஏர் கார்கோலையோ இல்ல ஹார்பர் வழியாவோ இல்ல ரோட்வேஸ் வழியாவே வர்றேன்னா கூட இட் இஸ் ஈஸி, பட் நாட் இன் த அதர் சினாரியோஸ்.
ஏன்னா நான் சென்னையை வந்து டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர் மாதிரி நாங்க கொண்டு வந்துட்டு அங்க இருந்து தென் ஸ்பிளிட் பண்ணணும். ஸோ தேர் இஸ் அ டிலே பிளஸ் எக்ஸ்ட்ரா டிரான்ஸ்போர்டேஷன் ரெக்யூர்டு. சும்மா எடுத்துக்கணும். ஓகே சார், நம்ம வந்து இப்போ காஞ்சிபுரம் தான் போகணும், இல்லை அரக்கோணம் போகணும். ஓகே, அரக்கோணத்துல கொஞ்சம் ரைஸ் மில்ஸ்லாம் நிறைய இருக்கு. அந்த ரைஸ் மில்லுக்கு வந்து ஆக்சுவலா ரா ரைஸ் வரும். அங்க வந்து அந்த ரைஸ் மில்லுல வந்து உடைப்பாங்க, அதை நெல்லை உடைச்சி அரிசியை பிரிச்சு அரிசியை பியூரிஃபை பண்ற வேலைலாம் நிறைய நடக்குது. ஃபைன். இப்போ கேன் ஐ ஹாவ் த சேம் காஸ்ட் ஆஸ் லைக் டு சென்னை? இப்போ அந்த மிஷினரிக்கு வந்து ஒரு ஸ்பேர்ஸ் தேவைப்படுது, இல்லைன்னா சம் மெஷினரியை கொண்டு வரணும். மிஷினரி ஹை வேல்யூ சென்னை ஏர்போர்ட்ல கொண்டு வர அப்படின்னா சென்னையில டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கும் காஞ்சிபுரத்துல டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஏன்னா சென்னை கனெக்டிவிட்டி ஈஸி. நான் வந்தேன்னா அதுக்கப்புறம் இங்க ஏர்போர்ட்லயே கொண்டு வரா கூட, ஏர்ல கொண்டு வந்தா கூட சென்னை கார்குள்ள இறங்கினா அடுத்து திருப்பி ½ அன் ஹவர் 1 ஹவர்ல நான் டெலிவரி கொடுத்துட முடியும். பட் நாட் காஞ்சிபுரம். காஞ்சிபுரம் பக்கம் தான், சென்னைக்கு பக்கம் தான். பட் கனெக்டிவிட்டி இஸ் நாட் ஆஸ் ஃபெமிலியர் லைக் இன் சென்னை. கோயம்புத்தூருக்கு அனுப்புறேன், கோயம்புத்தூரை சுத்தி நிறைய ஊர் இருக்கு, சின்ன சின்ன ஊரா நிறைய இருக்கு. பட் த காஸ்ட் ஐ சார்ஜ் வில் வேரி. ஏன்னா ஒன்னு வந்து மெயின், அங்கிருந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது கம்மி. அதனாலதான் நிறைய பார்த்தீங்கன்னா அந்த காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். அது வேற விஷயம். காஸ்ட் ஆஃப் லிவிங் சென்னையில காஸ்ட்லியா இருக்கு, அங்க ஊர்ல கம்மியா இருக்கு அப்படின்னா அந்த எக்ஸ்பெண்டிச்சர்னு வரும்போது எக்ஸ்பென்ஸ் பண்ற மைண்ட் செட்டு, அதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு நிறைய, அதனால காஸ்ட் ஆஃப் லிவிங் ஜாஸ்தியா இருக்கும். மற்றபடி இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வரும்போது டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட்னு வரும்போது இட் இஸ் லிட்டில் பிட் ஹையர் தென் ரிமோட். இது வந்து அட்லீஸ்ட் நான் வந்து சென்னையும் சென்னை பக்கத்துல உள்ள அரக்கோணமும் சொல்றேன். அதே ஊர் சைட்லாம் போனா ரிமோட் ஏரியா, ரிமோட்டுக்கு டிரான்ஸ்போர்டேஷன் கிடைக்கிறதே பெருசு இல்லையா? இஃப் இட் இஸ் இண்டஸ்ட்ரியல் ஏரியா ஃபைன், அதே ஒரு ஹப்பு மாதிரி எனக்கு. பட் if it is not an industrial area but there are few customers, they need a product over there, then definitely என்ன ஆகும், டிரான்ஸ்போர்டேஷன்ல சம்டைம்ஸ் டிலேஸ் இருக்கும். இல்ல அந்த டிலேஸ் நீ ஓவர் கம் பண்ணி இமீடியட்டாவே ரெடி பண்ணணும் அப்படின்னா ஆல்வேஸ் த காஸ்ட் வில் வேரி. எவ்வளவு வேரிங்கிறது டிஃப்ரெண்ட். அகெயின் இட் பேஸ்ட் ஆன் த டிரான்ஸ்போர்டேஷன் சர்வீஸ் ப்ரொவைடர். பட் டெஃபினெட்லி நாட் ஆஸ் த சேம். ரூரல், அர்பன், ரிமோட் மூணுக்கும் வந்து சேம் காஸ்ட் இருக்காது டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் அப்படின்னு. இப்போ இந்த பிஸ்னஸ் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கோங்க, எனி ப்ராடக்ட் ஃபார் தட் பர்பஸ். சின்ன ப்ராடக்டாக கூட எடுத்துக்கிட்டோம். சின்ன ப்ராடக்டாக ஏதாச்சும் ஒரு அமிர்தாஞ்சன் எடுத்துக்கிட்டோம், 30 ரூபா பாட்டில், குட்டி பாட்டில் 30 ரூபா. இது ஆல் ஓவர் இந்தியா டிஸ்ட்ரிபியூஷன் நடந்துட்டு தான் இருக்கு. அவங்க பிரைஸை ஃபிக்ஸ் பண்ணும்போது தே கன்க்ளூட் த ஆவரேஜ். டீலர் ஒவ்வொரு ஏரியால ரீட்டைல் ஷாப்பு எல்லாத்துலயுமே சப்ளை செயின் இன்க்ளூடட், எல்லாத்துக்கும் காஸ்ட் இன்க்ளூடட். ரிலையன்ஸ்க்கு ப்ராடக்ட் வருதுன்னா ஆசீர்வாத் ஆட்டா அப்படின்னு சொல்லி எடுக்கணும்னா அவனோட மேனுஃபேக்சரிங் யூனிட் ஒரு இடத்துல இருக்கும். ஐடிசினா கொல்கட்டால இருக்கு, கொல்கட்டால அவன் மேனுஃபேக்சரிங் பண்றான் ஐடிசி ப்ராடக்ட். நிறைய ப்ராடக்ட் ஆல் ஓவர் இந்தியா டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. அவன் வந்து என்ன பண்ணுவான்னா தே ஈக்குவலைஸ் த காஸ்ட். இந்த டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் எல்லாமே வேரியா தான் இருக்கும். பட் பிரைஸை ஃபிக்ஸ் பண்ணும்போது தே டிரைவ் த ஆவரேஜ் காஸ்ட். அண்ட் அகைன் சில நேரம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்தந்த ஸ்டேட்ல மட்டும் சின்ன ரேட் வேரியன்ஸ் வச்சிருப்பாங்க. நீங்க சில ப்ராடக்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா பிரைஸ் போட்டு இன் தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரின்னு போட்டு வச்சிருப்பாங்க, அதாவது இந்த ஸ்டேட்ல. பட் ஒரே ஸ்டேட்டுக்குள்ள டிஃப்ரெண்டா வச்சாங்கன்னா ரொம்ப கஷ்டம், பண்ண முடியாது. இன்னைக்கு ஒரு உப்பு பாக்கெட் வாங்க போறோம், உப்பு பாக்கெட் வந்து ஐடிசி டாடா சால்ட் வந்து 18 ரூபா அப்படின்னு சொன்னான்னா நான் சென்னையில வாங்கினாலும் 18 ரூபாயா தான் இருக்கணும், கும்பகோணம் போய் வாங்கினாலும் 18 ரூபாயா தான் இருக்கணும். கும்பகோணத்துல 22 ரூபா அப்படின்னு சொன்னா நம்ம ஷாக் ஆயிடுவோம். 18 ரூபா தானே 22 ரூபா சொல்ற அப்படிங்க. அப்போ இல்ல சார் அங்க இருந்து ட்ரெயின்ல வருது
அது காஸ்ட் கிடையாது. டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்னு வரும்போது ஃப்ரம் சப்ளையர் அண்ட் அண்ட் கஸ்டமர் அண்ட் ரெண்டு சைடும் நம்ம பார்க்கணும். பேஸ்ட் ஆன் இட்ஸ் பிரைஸ் ஆஃப் த ப்ராடக்ட் கோயிங் டு வேரி என் ரேட் கொடுக்க முடியாது. பட் தே ஈக்குவலைஸ் த காஸ்ட். ஒவ்வொரு ரிமோட் ஏரியாவுக்கு போது இங்க போது எல்லாமே எல்லாத்தையும் அவங்க ஆவரேஜ் அவுட் பண்ணிட்டு தே பிரிங் த ஆவரேஜ் காஸ்ட். அதுக்கப்புறம் மார்ஜினை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா காஸ்ட்டுக்கு அப்புறம் டிசிஷன். இப்போ வந்து வி சா த காஸ்ட், எப்படிலாம் காஸ்ட் வந்து ரோல் பிளே பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இங்க வந்து டிரான்ஸ்போர்ட் அண்ட் தென் டிரான்ஸ்போர்ட்டேஷன் டிசிஷன். இப்போ டிசிஷன் எப்படி பண்ணுவீங்க? செலக்ஷன் ஆஃப் மோட் அண்ட் ரூட். ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து மோட் செலக்ட் பண்ணிடுவேன். அதாவது எப்படின்னா அசியூம் நான் வந்து இதே அமிர்தஞ்சன் சப்ளையராகவே எடுத்துக்கிடுவேன். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு பேசணும், அதையே எடுத்துக்கிடுவோம். மோடு ஓகே, எந்தெந்த ஏரியாவுக்கு எவ்வளோ நீடு, ஒரே லோட்ல அடிக்கணுமா இல்லைன்னா டிஃப்ரெண்ட் அடிக்கணுமா? ஓகே, தமிழ்நாடு டார்கெட் எடுக்கேன். தமிழ்நாடுல எந்தெந்த ஏரியாக்கெல்லாம் ஐ ஹவ் டு டிஸ்ட்ரிபியூட். மெயின் ஏரியாஸ் ஒரு 4 எடுத்துருவேன். ஓகே, இங்க இருந்து வந்தோம்னா சென்னை. ஸோ தட் இந்த சைடு ஃபுல்லா ஐ வில் கவர். நார்த் தமிழ்நாடு ஃபுல்லா கவர் பண்ணிடுவோம். சவுத் தமிழ்நாடு கவர் பண்ணணும், ஐதர் திருச்சி ஆர் மதுரை. அதே சைடு இந்த சைடு கொஞ்சம் பார்டர் கவர் பண்ணோம் அப்படின்னா கோயம்புத்தூர். ஓகே, அந்த 3க்கும் தனி ஷிப்மெண்ட் அடிச்சுட்டோம்னா அந்தந்த ஏரியாவை கவர் பண்ணிடுறோம். ஸோ விச் மோட் இஸ் ஆப்ட்? அப்போ நான் அந்த மோடை செலக்ட் பண்ணிக்கிறோம். பேஸ்ட் ஆன் த வால்யூம். நம்ம என்ன எதெல்லாம் டிசைட் பண்ணணும்னு பார்த்துட்டோம். வால்யூம் பேஸ் பண்ணி, சேஃப்டி பேஸ் பண்ணி, டிமாண்ட் பேஸ் பண்ணி எவ்வளோ ரெக்யர்மெண்ட் அப்படின்னு பார்த்துட்டேன். தென் அங்கேருந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஸோ மதுரையிலேருந்து சவுத் தமிழ்நாடு ஃபுல்லாக கவர் பண்ணணும். கோயம்புத்தூர்லேருந்து இந்த சைடு ஏரியா ஃபுல்லாக அப்படியே ஒரு பெல்ட் கிளம்பணும். தஞ்சாவூர் அப்படி அந்த சைட்லாம் கவர் பண்ணணும். சென்னையிலேருந்து டவுன் அப்படியே விழுப்புரம் அது அப்படி தாண்டி அது வரைக்கும் ஃபுல்லாக கவர் பண்ணணும். ஓகே, தென் இங்க நான் வந்து ஏர்போர்ட்ல இறக்கிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் தென் ஐ ஹவ் டு டிஸ்ட்ரிபியூட் டு அதர் ஏரியாஸ் ரிலேட்டட் டு சென்னை. வாட் இருந்தால் கவர் அண்டர் சென்னை ஜோன். அவன் ஜோன் மாதிரி வச்சுட்டான். சென்னை ஜோனு, கோயம்புத்தூர் ஜோனு, மதுரை ஜோனு. அங்க பண்றதுக்கு நான் ரூட் சூஸ் பண்ணணும். ஏன்னா நான் ஒரு 10 ஏரியா கவர் பண்றேன் அப்படின்னா ஐ ஹாவ் டு சூஸ் த ரூட் கிளியர்லி where I have to reduce the cost of transportation. இப்போ நீங்க இந்த டிசிஷன் ட்ரீ எல்லாம் படிச்சிருப்பீங்க. இப்படி 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 இருக்கு. ஓகேவா? என்னோட டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர் இங்க இருக்கு அப்படின்னா இங்க ஸ்டார்ட் பண்ணனா ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூஷன் பாயிண்ட்லயா நான் போட்டுட்டு வரணும். எல்லாருக்கும் டிமாண்ட் இருக்கும், ப்ரெஷர் இருக்கும். பட் ஐ ஹாவ் டு பிளான். நான் வந்து இங்க கொடுத்துட்டு ஓகே இங்க ஒருத்தன் அர்ஜென்டா கேட்காம அப்படின்னு சொல்லி வண்டியை இங்க எடுத்துட்டு திருப்பி இங்க போயிட்டு திருப்பி இங்க வந்துட்டு மறுபடியும் இவன்ட்ட கொடுங்க, அப்புறம் இவன்ட்ட கொடுங்க, அப்புறம் இவன்ட்ட பண்ணா என்னோட காஸ்ட் எப்படி ஆயிரும்? ஜிக்ஸாக் ஆயிரும். இப்படி வந்து வச்சுக்கோங்க, எத்தனை இடத்துல சுத்துறேன், தேவையில்லாத டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட். இது ஒருவேளை சில நேரம் ஒன்னா கூட இருக்கும். பட் என்னோட காஸ்ட் வந்து சுத்தி போகும்போது ஜாஸ்தி ஆயிரும். அப்போ ரொம்ப எமர்ஜென்சி அப்படின்னா ஒருத்தனுக்கு மட்டும் தனி டிரான்ஸ்போர்டேஷன் கூட கொடுத்து கூடலாம். அதை நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ ரூட் செலக்ஷன் வந்து வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஏர்வேஸ்ல வருது ஃபர்ஸ்ட் வரும்போது அந்த மெயின் ஹப்பு டிஸ்ட்ரிபியூஷன் சென்டருக்கு வந்துட்டு அதை சுத்தி நிறைய ஏரியாஸ்க்கு நான் கவர் பண்ணணும். அந்தந்த டீலர்ஷிப்க்கு மெயின் சென்டருக்கு கொடுக்கணும் அப்படின்னா ஹவு ஷுட் ஐ கவர்? அதுக்கப்புறம் இங்க இருந்து ஃபர்ஸ்ட் இந்த ரூரல்ல இருந்து அர்பன் ஏரியா ஒவ்வொரு டவுனுக்கும் கொண்டு போயாச்சு. அங்க இருந்து அதுக்கப்புறம் அந்த ரிமோட் ஏரியாக்கு அதுக்கப்புறம் அவன் கனெக்ட் பண்ணுவான். ஓகேவா? ஸோ என்னோட டிரான்ஸ்போர்டேஷன்ல நான் எப்படி பார்க்கணும்? ஃபர்ஸ்ட் ஐ ஹவ் டு செலக்ட் த மோட் ஃப்ரம் விச் ஐ எம் கோயிங் டு டூ த டெலிவரி. அதுக்கப்புறம் தென் ஹவ் ஐ எம் கோயிங் டு சென்ட் இட் டு
அதர் ஏரியாஸ். அப்போ ரூட் ரொம்ப முக்கியம். டிரான்ஸ்போர்டேஷன் டிசிஷன் வந்து இந்த டிசிஷன் ட்ரீ படிச்சிருப்பீங்க. A, B, C, D, E, F and then final to A. இதுல சில நேரம் நான் வந்து ஏல இருந்து சிக்கும், சில இருந்து மறுபடியும் பிக்கும், பில இருந்து தென் வயா சி டு டி போறேன் அப்படின்னா தென் there is a delay as well as expenses. டிலேவும் ஆகும் ஒரு தடவை போயிட்டு. இப்போ நம்ம அந்த கேஸ் ஸ்டடி பார்த்துட்டு இருந்தப்போ கொஞ்சம் கோயம்புத்தூர் போயிட்டு திருப்பி ஹைதராபாத் போறது எப்படி, வர்ற வழியிலே ஹைதராபாத்ல இறக்கிட்டு லோடு இறக்கிட்டு திருப்பி கோயம்புத்தூர் வர்றது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ these are the factors we have to consider when we choose the route. எந்த டெஸ்டினேஷனுக்கு எப்படி கவர் பண்ணணும். Again, இந்த செலக்ஷன் ஆஃப் மோடும் I have to be more clear. ஓகே, இப்போ நம்ம சொன்ன மாதிரியே கொல்கட்டால இருந்து வருது, ஃபிளைட்ல வருது, 3 வருது. இல்ல நான் மொத்தமாவே சென்னைக்கு அனுப்புறேன், சென்னையில இருந்து நீங்க திருப்பி அனுப்பிடுங்க. ஓகே, அப்போ சென்னையில இருந்து ஐ ஹாவ் டு சூஸ் எந்த மாதிரி வந்து கனெக்டிவிட்டி. சென்னை டு கோயம்புத்தூர் கனெக்டிவிட்டி இருக்கா, கார்கோ இருக்கு அப்படின்னா தென் தட் இஸ் பெஸ்ட் ஆப்ஷன். அப்படின்னா இங்க வரும்போது நான் உள்ள டிஸ்ட்ரிபியூஷன் சென்டருக்கே கொண்டு வரக்கூடாது, தேவையில்லாத காஸ்ட், எனக்கு தேவையில்லாத டிரான்ஸ்போர்டேஷன். அங்க இருந்தே இன்னொரு காருக்கு மாத்திரம் சென்னை டு கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிரு, சென்னை டு மதுரைக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிரு. இல்ல மதுரைக்கு இல்ல, மதுரைக்கு தென் விச் மோட் இஸ் அவுட், ரயில் கம்பேரிட்டிவ்லி சீப். ஓகே, அங்க இருந்து நேர ட்ரெயினுக்கு கன்வெர்ட் பண்ணிருங்க, டிஸ்ட்ரிபியூஷன் சென்டருக்கு வரக்கூடாது. ஏன்னா அங்க இருந்து நான் கொண்டு வந்து திருப்பி அங்க இருந்து ஸ்பிளிட் பண்ணல. ஸோ we have to be more clear on choosing the mode after we receive the material. ஸோ அங்க அகைன் ரூட் இங்க இறக்கிட்டோம் அப்படின்னா எங்கெங்க சில இது காஞ்சிபுரத்துக்கு போகணும், அரக்கோணத்துக்கு போகணும், கும்மிடிப்பூண்டி போகணும், பாண்டிச்சேரிக்கு போகணும் அப்படிலாம் இருந்துச்சுன்னா how I am going to choose the route. நிறைய நீங்க பேசும்போது சொல்லிப்பீங்க இந்த ரூட்டை நீ கவர் பண்ணிடு, இந்த ரூட்டை நான் கவர் பண்ணிடுறேன். ஸோ தி பிளான் இதெல்லாம் என்னன்னா பேஸா மைண்ட்ல வைக்கணும். இல்லைன்னா ஒரு பிளானிங் இல்லாம சப்ளை செயின் பிளானிங் நம்ம ஏற்கனவே பேசிட்டு இருந்தோம், பிளானிங் இல்லாம போச்சு அப்படின்னா கண்ட்ரோலும் இருக்காது. அண்ட் அகெயின் அவன் வந்து டிமாண்ட் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்க மாட்டான். அதெல்லாம் நம்ம வந்து அந்த ரிலேஷன்ஷிப்லாம் பார்த்தோம், அதுல வி ஹேவ் டு என்ஷூர். இல்ல நான் வந்து ஏக்கு இல்லைன்னு டைரக்டா பிக்கு போயிடுவேன், அவனை கிராஸ் பண்ணி போயிடுவேன் பிசின்னு முடிச்சுட்டு வரும்போது சார் இல்லை சார் எங்களுக்கும் இருக்கு, நீங்க என்ன எங்கிட்ட கேட்கவே இல்லை, தேர் இஸ் அ டிமாண்ட். சார் நான் லாஸ்ட் வீக் உங்களை செக் பண்ணும்போது நீங்க இருக்குன்னு சொன்னீங்களே சார். சார் நான் லாஸ்ட் வீக் சொன்னேன் சார், நவ் தேர் இஸ் அ டிமாண்ட், இப்போ காலி ஆயிடுச்சு, எனக்கு வேணும், திருப்பி கொஞ்சம் ஸ்டாக் கொடுத்துருங்க. எப்படி கொடுக்க முடியும், திருப்பி ரிட்டர்ன் வரணும். ஸோ இந்த இடத்துல நான் அவன்கிட்ட டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட்டும் டிபெண்ட் பண்ண முடியாது ரொம்ப எக்ஸ்ட்ரா, ஏன்னா அது எல்லாம் சேர்த்து நான் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அவனுக்கும் அந்த இதில் தான் கொடுப்பேன் மெட்டீரியலை. ஒரு ரீட்டைலர் ஷாப்புக்கு வந்து நான் வந்து சொல்லியிருப்பேன் உனக்கு டோர் டெலிவரி வரைக்கும் கணக்கு, ப்ரைஸ் மட்டும் சொல்லியிருப்பேன் இந்த இதுக்கு இந்த ரேட்டு, டெலிவரி இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டின்னு டிரான்ஸ்போர்டேஷன் வச்சிருப்பேன். ஸோ இதே அமெரிக்காஜன் வந்து நான் வந்து உனக்கு 22 ரூபாய்க்கு கொடுப்பேன், ப்ரைஸ் 30 ரூபா, உனக்கு 8 ரூபா மார்ஜின் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அவன்கிட்ட போய் நான் டிரான்ஸ்போர்டேஷன் ஒன்னால எனக்கு எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு, எக்ஸ்ட்ரா காசு கொடுக்க மாட்டான், அடிச்சு விடுவான். எனக்கு கிடைக்கிறது 2 ரூபா 3 ரூபா பாட்டில்ல மாசத்துக்கு எத்தனை பாட்டில் போகும், டெய்லி ஒவ்வொரு அமிர்தா பஞ்சன் பாட்டில் போச்சுன்னா 30 நாளைக்கு 30 × 5 150 ரூபா எனக்கு கிடைக்கும். அதில் நான் உனக்கு டிரான்ஸ்போர்டேஷன் காசு கொடுக்கணுமான்னு கேட்பான். ஸோ இட் இன்கர் லாஸ், பாசிபிலிட்டி ஆஃப் லாஸ் ஃபார் த சப்ளையர். அப்போ we have to be more clear when we choose the mode and then route.